Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஒரு மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதோட மீடியன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0 to 10. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வெர்டிக்கலாக எழுதணும். ஸோ 0 to 10, அதுக்கப்புறம் 10 to 20, லாஸ்ட்ல 50 to 60 வரைக்கும் எழுதியாச்சு. இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி என்னன்னு எழுதணும். ஸோ 2, 7, 15, 10, 11, 5. ஸோ இந்த டேபிள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதில் இந்த லாஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதோட நெக்ஸ்ட் வேல்யூ 7 இதோட ஆட் பண்ணால் 9 வரும். அப்புறம் 15 ஆட் பண்ணால் 24, 10 ஆட் பண்ணால் 34, 11 ஆட் பண்ணும்போது 45, 5 ஆட் பண்ணும்போது 50. ஸோ கேபிட்டல் N அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50 வந்திருக்கு. இப்போ நம்ம n by 2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து 50 by 2. 50 by 2 அப்படின்னா 25. ஸோ நமக்கு இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இந்த 25 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் வரும். ஏன்னா 24 தாண்டி அதுக்கப்புறம் வர்றது தான் 25. ஸோ இது வந்து நம்ம மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம லோயர் கிளாஸ் லிமிட் எடுக்கும்போது 30 வரும். n by 2 நம்ம இங்கே எழுதியாச்சு. m அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இதோட ப்ரீவியஸ் இதை எடுத்துக்கணும். இதுதான் m. ஸோ 24. f அப்படின்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ், அது வந்து இந்த 10. c அப்படின்றது விட்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல், 30 to 40ன்றது அந்த கேப் வந்து 10. இப்போ நம்ம மீடியனோட ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ மீடியன் அப்படின்றது ஈக்குவல் டு l plus n by 2 minus m is full bracket divided by f into c. ஸோ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு மீடியன் ஈக்குவல் டு l 30 plus n by 2ன்றது 25 minus 24 divided by 10 into 10. இந்த 10 and 10 கேன்சல் ஆகிடும். 25 minus 24 அப்படின்றது வந்து 1. டோட்டலாக மீடியன் வந்து 31. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு மீடியன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மீடியனோட வேல்யூ வந்து 31.